adventure lights, welcome to SV Bright Beginning channel. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது வந்து வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒருத்தர் பற்றின ஸ்டோரி. அது யாருன்னா மோரிஸ் குட்மேன். அவரை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த முக்கியமான ஸ்டோரிக்குள்ளே வந்து போகலாம். நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து November 9, 1945 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பிறந்தார். அவர் வந்து காலேஜ் ட்ராப் அவுட். அப்புறம் வந்து அவரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆச்சு. எப்படின்னா வந்து அவர் நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து புக் படிக்க ஆரம்பித்தார். அப்படியே வந்து அவரோட தாட்னாலேயே அவர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருந்தார். கோல் செட்டிங்ஸ், மோட்டிவேஷன், இந்த மாதிரி அவர் வந்து நிறைய டாபிக்ஸ் பற்றி அவருக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்படியே வந்து அவரோட லைஃப் போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து அவர் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணார். இப்படி வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு ஃபினான்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சதுனால அவர் வந்து கொஞ்சம் ரிச் ஆனார். அப்புறம் வந்து அவர் ஓன் ஏர்ப்ளேன் வாங்கி அதை வந்து ஃப்ளை பண்ணுறதுக்காக வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு பிளேன் கிராஷ். ஓகேவா? இதுதான் அவரோட வாழ்க்கையிலே வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்தது. 1981 மார்ச்சில் வந்து ஒரு பிளேன் கிராஷ் வந்து நடந்தது. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, அவருக்கு வந்து கழுத்து வந்து உடஞ்சிருச்சு. கழுத்து எலும்பு வந்து உடஞ்சிருச்சு. சிவியரான ஸ்பைனல் கார்டு இன்ஜூரி இருந்தது. நிறைய ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. வென்டிலேட்டர் இல்லாமல் அவரால் ப்ரீத்தே பண்ண முடியல, பேச முடியாது. ப்ரீத்தே பண்ண முடியல, இப்போ பேச முடியுமா? பேச முடியல. ஏதாவது சாப்பிடவும் முடியாது. அவரோட கண்ணை தவிர எதையுமே அவரால் அசைக்க முடியாது. கண்ணோட இமையை தவிர எதையுமே வந்து அசைக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள் இந்த சுச்சுவேஷனை. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளாக இருந்தால் அந்த கஷ்டத்தை வந்து அந்த வலியை அனுபவிச்சுக்கிட்டே நம்ம அப்படியே தான் இருந்திருப்போம். ஆனால் அவரோட இதை பாருங்கள். டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக எப்பயுமே அவர் சாகிற வரையும் அவரால் ரெக்கவரே ஆக முடியாது, அவர் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் திங்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து 3 கோல்ஸ் இருந்துச்சு மேஜராக. அவரே வென்டிலேட்டர் இல்லாமல் ப்ரீத் பண்ணணும். செகண்ட் வந்து நம்ம பேசணும் கண்டிப்பாக அப்படின்னு. அப்புறம் வந்து 3வது விஷயம் வந்து நம்ம நடக்கணும். இந்த மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணார். ஸோ அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, அவர் எல்லாருமே மிராக்கிள் மேன் சொல்கிறதுக்கான காரணமே இது 3த்தையும் அவர் செஞ்சு காமிச்சார். அதுதான் காரணம். எப்படி அப்படின்றது பார்க்கலாம். அவர் ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். இந்த டேட்டில் நான் இது எல்லாமே செய்வேன் அப்படின்னு. கரெக்டாக அந்த டேட்லேயே அவர் வந்து அந்த எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சார். பேசினார், ப்ரீத் பண்ணார், நடந்தார். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் பண்ணி காமிச்சார். அதனால தான் டாக்டர்ஸே மிரண்டுட்டாங்க. அவரை வந்து மிராக்கிள் மேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். அவர் நிறைய புக்ஸும் வந்து எழுதினார், த மிராக்கிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து டு மேக் எ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு வந்து எழுதினார். அப்புறம் வந்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட திங்கிங் தான்.
இது ஒன்று மட்டும்தான் அவர் பண்ண விஷயம். திங்கிங். இது இது எல்லாமே அவரால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். என்ன அப்படின்னா திங்கிங். திங்கிங்கில் அவர் என்ன யோசித்தார் அப்படின்னா, அதாவது அவர் ஆழமாக ஒன்று நம்பினார். என்னென்னா, நம்ம வந்து எப்படி நம்ம வந்து என்ன யோசிக்கிறோமோ நம்ம அதே மாதிரி தான் ஆகிறோம் அப்படின்ற கருத்தை வந்து அவர் நல்லா வந்து அவர் வந்து அது உண்மை அப்படின்னு நம்பினார். அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து அவர் சொன்னார். அவர் மனசுக்குள்ளேயே வந்து அந்த எல்லா டேஸுமே வந்து நினச்சாரு, நான் நடப்பேன், நான் நடக்கிறேன், நான் வந்து பேசுகிறேன், நான் வந்து மூச்சு விடுறேன் வென்டிலேட்டர் இல்லாமல், இப்படி எல்லாமே வந்து அவர் நினச்சாரு. நினைக்க வந்து அவரால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்யவும் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு நம்ம நினச்சிட்டே இருந்தாலே கொஞ்சம் வந்து அந்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைப்போம். அதுக்கு வந்து இவர் தான் சிறந்த உதாரணம். ஓகேவா? இந்த கதையில் வந்து ஒரு கருத்தும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கதை. அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.